உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க என்ற நம்பிக்கையோட நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் மிக மிக முக்கியமான ஒரு முரட்டு சம்பவத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். என்னடா எப்பவுமே சிஎம் விஜய் அவர்கள் தான் சம்பவம் சொல்லி டைட்டில்லாம் போடுவீங்க, அவர் தான் சம்பவம் பண்ணுவார்னு பார்க்கும்போது இன்னைக்கு அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய் ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு டிவிக்கு தொண்டர்கள், தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ற அதிகபட்ச வீடியோ என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேசன் சஞ்சயோட அந்த இன்டர்வியூ தான். ஸோ பிஹைண்ட் நோட்ஸில் டிடிஏக்கா தான் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் பேசிய வார்த்தைகள், அதில் விஜய் அவர்கள் குறித்து அவர் சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மாதம் பின்னாடி போனீங்க அப்படின்னா சிஎம் விஜய் அவர்களை பற்றி அவதூறு பேசணும், இல்லை அவரை பற்றின விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிராக இருக்கவங்க எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் அவர் குடும்பத்தோட கிடையாது, அவர் பையன் அவர்கிட்ட பேச மாட்டார், 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை, பையனை இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து இவர் கேட்டார், அதுக்கு அந்த பையன் ஒரு மாதிரி வார்த்தை கேட்டாங்க, அவங்க ஃபேமிலியே ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே அதெல்லாம் கிடையாது, இப்போதைக்கு அவர் அப்படி தான் பேசுவோன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போச்சு. கரெக்டாக அவருடைய வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அவர் எலெக்ஷன் கேம்பெயினில் பயங்கரமாக போயிட்டுருக்க டைமில் ஏகப்பட்ட சொந்த பிரச்சனைகள் நிறையவே அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இன்டர்வியூ, அதாவது சிக்மா அப்படின்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜேசன் சஞ்சய். ஸோ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணதுக்காக ஒரு ப்ரமோஷனல் இன்டர்வியூவாக வந்துட்டு பிஹேவியர்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் நேற்று ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, இன்றைக்கி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று பாட்டில் வந்துட்டு ஜேசன் அப்படிங்கிறவரோட ஒரு காம்பினேஷனாக ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னா நீங்கள் யாரை வந்து சொல்லுவீங்க என்ன டிடிஏக்க கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இன்றைக்கி பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னடா என்னமோ பிரச்சனை அதுன்னு சொன்னீங்க, அவங்களும் ஒற்றுமையாக தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று இருந்துச்சு. அதை தாண்டி வந்து அவர் கிரிக்கெட்டில் ட்ரீம் பண்ண விஷயங்கள், அதுக்காக அவங்க அப்பா கிட்ட பேசின விஷயங்கள், அந்த சிஎஸ்கேல 2 பேரும் அந்த இதாக போயிருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் 2 பேரும் தோளில் தூக்கி வச்சது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பாட்டு அடிப்பா அடித்தா தாங்க மாட்டேன், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு. அடுத்து இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து இன்னைக்கு சிஎம் விஜய் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாரு, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னும் போது அப்போது சஞ்சய் சொன்ன பதில் உண்மையிலே சொல்ல போனால் இந்த வயசில் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஆக்டரோட பையன், ஃபஸ்ட்டு அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து இப்போது வந்து தமிழ்நாட்டோட சிஎம் அவரோட பையன் அப்படின்னு சொன்னால் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பதில் சொல்லலாம். பட் அவர் ரொம்ப அழகாக என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நடந்திருக்கிறது ஒரு ரிவல்யூஷன், இவ்வளோ வருஷங்கள் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ரிவல்யூஷன் நடந்திருக்கு, இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருக்குது, என் தங்கச்சிக்கும் இருக்குது, ஒரு லெகசியாக நாங்கள் அதை பாதுகாக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த பதிலை வந்து சொல்லியிருப்பார். இன்றைக்கும் அவங்க அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். ஸோ இந்த விஷயத்தை இன்றைக்கி டிவிக்கு தொண்டர்கள், தளபதி ரசிகர்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படி வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது அளவு கடந்த அன்போடு இருக்காங்களோ, அதே மாதிரி ஜேசன் சஞ்சய்க்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து ஒரே நாளில் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கிளாரிட்டியான ஒரு பேச்சு இருந்துச்சு. என்னதான் நம்ம அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம படம் பண்ணி டிரெக்ஷன் பண்ணி அந்த படத்தை வந்து ஹிட்டு கொடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை தயாரிக்குது. ஸோ அந்த படத்தை வந்து இவர் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வரும்போது பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த இன்டர்வியூ வந்து திமுக மட்டும் இல்லை, இவருக்கு எதிராக பேசின எல்லாருடைய வாயும் அடைக்கிற மாதிரியான ஒரு இன்டர்வியூவாக மாறி இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களை மற்ற எந்த விஷயத்தை வச்சும் அழிக்க முடியாது. ஒரு புகழ்லையோ இல்லை மற்ற விஷயத்தில் இவங்க ஏதோ ஒன்று மக்கள் மனசை மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணாலும் பெருசாக வந்து அழிக்க முடியாது. ஆனால் அவருடைய பர்சனல் கேரக்டரை வந்து ரொம்ப கேவலமாக ஒரு சாதாரண என்ன சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக கூட உங்கள் பையன் உங்கள் கூட இல்லை, இப்போ கூட வந்து பரிதாபங்களில் வந்துட்டு கலாச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, பரிதாபங்களில் அந்த பையனை வந்துட்டு கிண்டல் பண்ணாங்கன்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் என்ன சொன்னாங்கிறத நம்ம பேசணுமா இல்லையா? அந்த பையன் என்ன சொன்னாப்புல, எங்கள் அப்பா உங்கள் பையன் உங்கள் பையன் உங்கள் கூட இல்லை, பட் எங்கள் அப்பா என் கூட இருக்காரு அப்படின்றத வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தார். ஸோ இந்த மாதிரி குடும்பத்து கூட அவர் இல்லை,
எல்லாரோடய தனியாக இருக்கார் இப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த இன்டர்வியூ வந்து அமைஞ்சிருக்குது. நிறைய பேர் இந்த இன்டர்வியூ இன்றைக்கி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முதற் காரணம் இந்த அளவுக்கு அவதூறு பிரச்சனைகள், ஒரு பர்சனல் லைஃப்பில் அவர் வந்து ஒரு நல்ல அப்பா கிடையாது, நல்ல கணவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் அவருடைய பர்சனல். ஆனால் இன்றைக்கி ஏன் இந்த இன்டர்வியூ வந்து இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸ் படித்தேன். அதில் வந்துட்டு சஞ்சய் ஒவ்வொரு வாட்டியும் அப்பா அப்பான்னு சொல்லும்போது நிறைய பேர் சந்தோஷப்பட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீ அப்பான்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, இது ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு நடிகர் விஜய், இதெல்லாம் தாண்டி அவங்க வீட்டில் ஒரு பர்சனாக விஜய் அவர்களை பார்க்குறாங்க. அப்போ ஒரு குடும்பத்தை தன்னோட குடும்பமாக நிறைய பேர் இங்கே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது இது நம்ம அண்ணன் பையன், நம்ம மருமகன், நிறைய பேர் மருமகன் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மருமக புள்ள அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து அட்டாச்சான ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இந்த ஃபேமிலியை பார்க்குறாங்க. ஸோ அதனால வந்துட்டு சஞ்சய் கொடுத்த இன்டர்வியூ வந்து பயங்கரமாக வைரலாக வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஃபோட்டோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு அது ஏல தான் பண்ணியிருக்காங்க. அவர் பண்ணுவார்ல இந்த சிம்பிள், அதே மாதிரி அவங்க பையன் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுக்கும் மொத்தமாக வந்து முடிச்சு விட்டு போயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. இது ரொம்ப காலம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு தருணம். ஏன்னா வந்து விஜய் ரசிகர்களும் சரி, தளபதி தொண்டர்களும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துடணும், அவர் வந்து குடும்பத்தோட ஒன்றா இருந்துடணும், ஒன்றா இருக்கணும், அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்த டைம். ஸோ அது இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த இன்டர்வியூ மூலயமா. ஸோ அடுத்த கட்ட விஷயம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நேற்று இந்த பதக்க விழா அதை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு ட்ராக்கி அப்படின்ற அந்த ஒரு டாக் வந்து அவருக்கு வந்து அந்த பொக்கே கொடுத்தது பயங்கரமான வைரலாக போயிட்டுருக்கு. எல்லாரும் வந்து வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு அழகாக ஸ்டைலாக வந்து ஒரு சல்யூட்டும் பண்ணியிருந்தார் அந்த டாகுக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து அவரை பார்த்துட்டு அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. என்னன்னு போய் கேட்டால் இல்லை அவரை பார்த்துட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க. ஒரு குழந்தை தூரத்தில் இருந்து விஜய் மாமா அப்படின்னு கத்துது. இவர் திரும்பி பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. என்னடா நடக்குது? அவரை வந்து சிஎம் அப்படிங்கிறலாம் தாண்டி இங்கே மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக அவர் உள்ளே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் விட நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம அன்னைக்கு கூட வீடியோவில் சொல்லியிருந்தோம், என்னடா அவர் படம் நடிக்க மாட்டாரு, பெரிய மாஸ் ஹீரோ, இவர் வந்தாலே ஸ்க்ரீன் தெரிக்கும், என்னடா படம் நடிக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் சில பேர் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் படத்தில் ஹீரோவாக இருந்து அவர் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் பண்ணுவார்ல, அப்போது ஒரு மாஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து காட்டுவாங்க எலிவேஷன் பண்ணி. ரியல் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு இவர் போனால் நடந்தா நின்னா அவரை பார்க்குற அந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாசாக இருக்குது. எல்லா இடங்களையும் நான் சொல்கிறேன். இப்போ கிண்டி அந்த கத்திப்பாரா பிரிட்ஜு மேலே போய் நிற்கிறதா இருக்கட்டும், இப்போது மெட்ரோ ட்ரெயினில் போனதாக இருக்கட்டும், நேற்று அந்த பதக்க விழாவில் அவர் பண்ண விஷயமா இருக்கட்டும், அவர் உட்காந்து ஏதோ இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு, டக்குன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஜோனோட் ஆகிட்டு போகிறாரு. அது இன்னைக்கு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சாமிங்கான ஒரு அழகான ஒரு சிஎம்ஐ கிடச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 ரசனையோடு பார்க்குறோம், அவ்வளோதான். ரசிச்சுட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து அரசியல் நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னென்னா மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த புகழ், அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் பெருசாக போயிட்டுருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஆறா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காவல்துறை அப்படியே டீமாக நிற்கிறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாருக்கும் திரும்பி வணக்கம் வைக்கிறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சைட் அடிச்சாங்க பாருங்க. ஒரு மாதிரி சினிமாவை மிஞ்சிய காட்சிகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது வந்து நாட் ஃபாதர் அவர் ரொம்ப பிடிச்சி பேசுகிறோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தா கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த காட்சி. ஸோ யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி, அதாவது நீங்கள் காமெடியாக இவங்கெல்லாம் வந்து கூத்தாடிகள், இவங்கெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் பார்த்தா அவங்க ஆறாவை கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த மேகதாது விவகாரம், இந்த மேகதாது விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க, ஏன் டிரான்ஸ்பரன்சியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவிற்கு ஒரு நேரடியாக போகிறாரா இல்லையா, அங்கே போனால் என்ன நடக்கும், ஒருவேளை வந்து போய் தண்ணி வந்துருச்சுன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், ஏன் விசிகாவாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா,
இல்லை நீங்கள் கர்நாடகாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு. சரி, எதுக்காக கர்நாடகாவுக்கு போகக்கூடாது? சிஎம் விஜயரும் அங்கே போய் பேசிட்டா என்ன வந்து இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1990 இருந்து, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்குது, பட் 90 இருந்து இதற்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து ஒரு ஒழுங்கு வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் தண்ணி திறக்கணும், இவங்க சொல்கிறத கேட்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் போய் உள்ளே போய் இப்போ நேராக போய் பேச போகிறீங்க அப்படின்னா அவங்க டக்குனு உச்சநீதிமன்றம் போகிறோன்னு சொல்லி போயிட்டாங்கன்னா இதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடைஞ்சலையோ ஒரு சிக்கலை உருவாக்கிட்டாங்கன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வச்சிருந்த சட்ட போராட்டம் எல்லாம் வீணாயிடும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க. தமிழக அரசு என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? சரி, இப்போ போய் பேச போனால் இப்போ இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தமிழக அரசு பேச போகிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அது ஒரு மௌனமாகவும் அதை வெளியில் சொல்லாத ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதான் தெரியுது. ஏன்னா மேகதாதானி விவகாரம் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு, விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஜூன் 12ஆம் தேதி வந்து தண்ணி திறந்துருக்கணும், பட் இன்னும் திறக்கலை. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாயிட்டு இருக்குன்னு சொல்கிறத தாண்டி எனக்கு எதிர்கட்சிகள் அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக கையில் எடுத்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகானா அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாவேக்கா அரசு ஒரு வெளிப்படைத்தன்மையோட இதுதான் பிளான், இதுக்காக தான் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்படின்னா இது டோட்டலாக எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து வர சொல்கிறாரு, இவர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கதா சொல்கிறாங்க, அவர் வந்து வர சொல்கிறதா சொல்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் இங்கேருந்து போய் ஹெலிகாப்டரில் போய் நீங்கள் சுற்றி பார்க்குற அளவுக்கு நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி சிவகுமார் சொல்கிறாரு. அந்த 24 ஹவர்ஸில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்த நாள் சொல்கிறாரு, இல்லை இங்கே எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது, தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற பிரச்சனையை கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது பாருங்கள் விஜய்க்குன்னு சொல்லிட்டு அதையும் கூட எடுத்து திமுகவில் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் இருக்கும் போதும் இதே மாதிரி தான் அவருக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு புட்டெல்லாம் வச்செல்லாம் பண்ணாங்க, படையெல்லாம் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரியும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே ஒரு அமைப்புகள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு சிக்கல், நம்ம நேற்றே பேசின மாதிரி பாஜக அங்கே ஒரு வேடம் போடுறாங்க, இங்கே ஒரு வேடம் போடுறாங்க. காங்கிரஸ் அங்கே ஒரு வேடம் போடுறாங்க, இங்கே ஒரு வேடம் போடுறாங்க. இதுக்கு நடுவில் இங்கே இருக்கக்கூடிய நம்ம கட்சின்னு தனியாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இவங்க ஒரு வேடம் போடுறாங்க, அவங்க ஒரு வேடம் போடுறாங்க. இது மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த அரசியலுக்காக இந்த விஷயத்தை எப்படி வேணாலும் திருப்பி போகலான்ற ஐடியா தான் இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ முக ஸ்டாலின் அவர்களும் அறிக்கை கொடுத்துருக்காரு, இந்த விஷயத்தை நீங்கள் வந்து விளையாட்டை எடுத்துக்கூடாது, உங்கள் மூஞ்சியில் கரியை பூசிடுவாங்க, உங்களை ஏமாற்றிடுவாங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, எங்கள்கிட்ட ஆலோசனை கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் எப்படின்னா தாவேக்கா பாவங்க, அது குழந்தை, அது ஒன்றும் தெரியாது, நாங்கள் ஆலோசனை தரோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல? நீங்கள் ஆலோசனை அனைத்து கட்சி கூட்டம்னா நீங்களே வந்து முதல்வருக்கு ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல, சொல்லலாம்ல, ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லலாம்ல, எல்லாரும் கூடி உட்காந்து பேசுவோம், ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுவோம் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு வேளை முதல்வர் ஒப்புதல் கொடுத்துட்டு அவரும் வந்து பேச போகிறாரு. ஸோ அப்படி ஒரு தீர்வை கொண்டு போகலாம் இல்லையா? ஸோ இது எல்லாத்துலேயுமே அரசியல் நோக்கத்தோடு தான் வந்து எல்லாரும் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேக்கா அரசு தயவு செஞ்சு இதை அரசியல் நோக்கத்தோடு அணுகாமல் இதிலிருந்து வெளியே வந்து தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிகள் என்னவோ, இல்லை நீங்கள் அங்கே போகிறீங்களா இல்லையா, அதை ஃபஸ்ட்டு தெளிவாக மக்கள் முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. நேற்று திமுகவோட ஐடி விங் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து சின்னப்பிள்ளத்தனத்தின் உச்சம் சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு எல்லோ ஒரு சிகப்பு இந்த 2 பெயிண்ட்டே என்ன பண்ணுறாங்க, கலக்கிறாங்க. அப்படி கலந்தா காவி கலர் வருதான். ஸோ பார்த்தீங்களா, ஒரு மஞ்சள் ஒரு சிகப்பு சேர்த்தா காவி கலர் வருது. அப்போ என்ன அர்த்தம்? தாவேக்கா ஒரு காவி நிறத்துக்குள்ளே ஒரு கட்சி, தாவேக்கா ஒரு பாஜக அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இது? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது கண்டறிந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. இத்தனை ஆண்டுகளாக திமுகன்ற கட்சி தான் நம்மளெல்லாம் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்திருக்கு, ஓ மை காட் அப்படின்னு ஆயிடுச்சு. உண்மையாக சொல்கிறேன், அது எப்படி தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், அது ஒரு மாதிரி ஒரு ஓமைக்கு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். சரி, எப்போயும் சொல்லுவாங்கல்ல, அங்கே பாருங்கள் லைட்டாக வந்துட்டு ஆர்எஸ்எஸ் வாடை அடிக்குது அப்படின்வாங்க, அதுக்கான ஆர்எஸ்எஸ் வாடகை அடிக்க போகுது சொல்கிறது, ஒரு ஓமைக்கு சொல்கிறது. அந்த மாதிரி ஓமைக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பெயிண்ட் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இதை விட கொடுமை, அதுக்கு ஒரு மீம்லாம் கூட பார்த்தேன். அப்படி பார்த்தா நம்ம காவியா அக்கா இருக்காங்க இல்லையா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஓனர்,
அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீமோட ஜெஸ்ஸியே வந்து காவி கலர் தானே, ஒருவேளை அவங்க வந்து பாஜக இருப்பாங்களோ அப்படின்ட்டு இவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. மறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. எனக்கு உண்மையா வந்து இதெல்லாம் சிரிக்கிறதா என்னன்றது தெரியல. எனக்கு அதை பார்த்துட்டு இதை நியூஸ்ல வந்து பேசணுமா, நம்ம ஷோவில் இதை பற்றி பேசணுமான்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் அதை பார்த்தோன்னே ரொம்ப காமெடியா இருந்துச்சு. சரி, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இதுல வந்து இந்த பரிதாபங்கள் டீமை வந்து ஏதோ மிரட்டினதா சொல்றாங்க. வாட் எவர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு அந்த வீடியோ வந்து அவங்க ட்ரிம் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த மார்க்கண்டேனோட மகன் இருக்கார் இல்லையா, அவர் பேசுன மாதிரி ஒரு இமிட்டேட் பண்ண விஷயத்த வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளும் திரும்ப அதான் கேட்குறோம். அவர் வந்து அந்த அவங்க விஜய் அவர்கள் பையனை பற்றி பேசுனதையோ, விஜய் அவர்களுடைய சொந்த பிரச்சனையை பற்றி பேசுனதையோ யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஒரு குழந்தை பாவம், அது அந்த குழந்தை பேசுனதை வந்து நீங்கள் இப்படி தப்பாமா பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணி நீங்கள் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க. என்னன்னா, திமுக இது வரைக்கும் யாரையும் மார்க் பண்ணதே கிடையாதா, யாரையும் மார்க் பண்ணி வந்து நீங்கள் வீடியோ போட்டதே கிடையாதா, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்படி இருந்தாலும் பரிதாபங்கள் இதில் ஏன் பின்வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் போட்டு அவங்களை அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டாடி முன்னேற்ற கழகம் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசக்கூடிய பரிதாபங்கள் ஏன் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பின்தங்கி போயிட்டாங்க, தைரியமாக இருந்திருக்கலாமே, என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, ஒரு சின்ன பையன் ஓகே அவன் பேசிட்டான், அதை நம்ம வந்து ட்ரால் பண்ணிட்டோம், அது சில பேருக்கு ஹர்ட் ஆயிருக்கு, அது வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து இப்போதைக்கு இது பெருசாக கொண்டு போகிறான்றதுக்காக சொல்லிட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே வாட் எவர், ஏன்னா அந்த விஷயத்தை வச்சு என்ன பெருசாக என்ன சாதிக்க போகிறோம், போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா குளத்தூரில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் போயிட்டு ரீவாலேஷன்லாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதில் திருப்பு முனையாக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த மிஷின் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருந்திருக்கான், பழுதடைந்த மிஷின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த நியூஸை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் காலையிலேருந்து பாருங்கள் குளத்தூரில் 3 வாக்குச்சாவடிகளுக்கு கூடிய மிஷின் இப்படி ஆயிருக்குன்னா, அப்போ 234 தொகுதியில் ஏதோ நடந்திருக்குங்க. அப்போ வந்து இவங்க வந்து உல்டா பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து, அதாவது ஃபஸ்ட் வந்து மக்கள் மேலே பழி போட்டாங்க, அப்புறமா வந்து இவங்க சினிமா கவர்ச்சியை வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் 6 மாதமும் நிலைக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, ஓட்டு போட்ட மிஷினே ரிப்பேருங்கன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. அதை வந்து இப்போ திரும்ப ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியும் ஆய்வு பண்ணி முடிவு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு காரணமாக சொல்லிட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்து நிற்கிறாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன். என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் போய் நின்றுட்டுருக்காரு. 2-3 அம்மா வந்துட்டு, ஐயோ உங்களை தோக்கடிச்சிட்டமே, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலையே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஐயா, சீக்கிரம் வந்துருங்க ஐயா திரும்பன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. பேக்ரவுண்ட் சாங் தான் ஹைலைட்டு. எத்தனை சாமி வந்ததையான்னு பாட்டை போட்டு விட்டு ஒன்று பண்ணுறாங்க. எனக்கா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்க எங்கே நின்று பண்ணுறாங்கன்னா, இளைஞர்கள்ட்ட போகணும், அவங்கக்கிட்ட போய் நம்ம திட்டங்களை சொல்லணும், பெண்கள்கிட்ட போகணும் நம்ம திட்டங்களை சொல்லணும், இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறது நல்ல விஷயம். ஆனால் அது எப்படி கொண்டு போகணும் போது, இன்றைக்கி தாவேக்காக ரீல்ஸ் ஆச்சு, ரீல் எடுக்காமல் சொல்லிட்டு திமுக இப்போ அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டுருக்குன்றது தெளிவாக தெரியுது, வெளியேருந்து பார்க்கும்போதே தெரியுது. அப்படி இருக்கும்போது இன்னும் டீப்பாக உள்ளே போய் வாட்ச் பண்ணால், மு.க. ஸ்டாலின் அவர்களை இயக்குறது யார், அவரை என்ன சொல்லி எல்லாரும் வந்து தேத்துறாங்களா, இல்லை திரும்ப வந்து அவரை வந்து ஒரு பலிகடாவை மாற்றுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்து அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகுது. அதை பார்த்தாலே தெரியுது, பக்கா செட்டப்போடு அவங்க பேசுகிறதுலே தெரியுது, நீங்கள் தான் மக்களுக்கான தலைவர், மக்களுக்கான முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. சொல்கிறதே சொல்லிட்டு இருக்கும்போதே தெரியுது ஏதோ சம்திங் ஏதோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு மக்கள் மத்தியில் பாருங்கள் இப்படி போய் வந்துட்டு இவரை தோக்கடிச்சிட்டோமே, பாவம் இல்லையா அவர், ஏன்னா இடைத்தேர்தல் வருது இல்லையா, ஸோ அதில் ஏதாவது ஒன்று ஸ்கோர் பண்ணலான்றதுக்காக பண்ணுறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா அவங்களும் ட்ரை பண்ணி தானே ஆகணும். ஏன்னா எதிர்கட்சியாகலாம் உட்காந்துருக்க முடியும், அவங்களும் ஆளுங்கட்சியாக மாறணுமா இல்லையா, அதற்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மெகா முறைகேடு ஊழல்லாம் பார்க்கும்போது ஒரு 10 லட்சம், ஒரு 15 லட்சம் ஊழல், ஒரு 50 லட்சம் கூட ஓகே, ஐ மீன் ஊழல்னா மெகா ஊழல்னு சொல்றதுக்குன்னு பார்க்கலாம். பட் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது, அந்த நம்பர்ஸை நம்ம வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியுமான்ற அளவுக்கு இருக்கு. அதுவும் நியூஸ் தமிழ் 24/7 வந்து ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. 171 கோடி மெகா முறைகேடு என புகார், ஆர்டிஐ மூலம் வெளிச்சத்திற்கு வந்த உண்மை. சரி, எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு குடிநீர் இணைப்புக்கான கட்டணங்களை மட்டுமே வசூலித்து முறைகேடு. மாநகராட்சியில் குடிநீர் இணைப்பு பெற மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 171 கோடி ரூபாய் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாக
முறைகேடு நடந்திருக்குன்னு புகார். எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேலம் மாநகர குடிநீர் விநியோகத்தில் முறைகேடு 27.55 கோடி ரூபாய் இழப்பாயிருக்கு. வருமானம் மட்டுமே இழப்பாயிருக்கு. ஸோ மொத்தம் 5 ஆண்டுகள் கணக்கிட்டால் 171.99 கோடி ரூபாய் வந்து மோசடி நடந்திருக்கதா வந்து இப்போ அந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்குது. கடந்த 5 ஆண்டுகளாக இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மாநகர குடிநீர் விநியோகத்தில் முறைகேடு. ஒரு குடிநீர் விநியோகம் செய்கிறாங்கல்ல, அப்போ பைப் கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல ஒரு கனெக்ஷனுக்கு இவ்வளோ, அந்த கனெக்ஷனை நான் மாற்றி வீட்டு கனெக்ஷனை வந்து உனக்கு தொழிற்சாலை கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு நீ காசு கம்மியாக பண்ணிக்க, எனக்கு லஞ்சம் கொடுத்துருன்னு சொல்லி கிட்டத்தட்ட இவ்வளோ கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், கஜானா ஏன் காலியாச்சு, ஏன் லீக் ஆச்சு. இதே மாதிரி தான் டாஸ்மார்க்கில் பார்த்தோம். டாஸ்மார்க்கில் பார்த்தா அந்த நபரை பார்த்தா தலையே சுற்றுது. அவ்வளோ காசு லீக் ஆகிருக்கு, வெளியே போயிருக்கு. 32,000 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க பண்ண வேலைகள்லாம் ஒவ்வொன்றா வெளியே வரும்போது தலை சுற்றுது. ஏன்னா இவ்வளோவாடா அடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இப்போ 5 ஆண்டுகளாக இவ்வளோ முறைகேடு நடந்திருக்குன்னா இதுக்கு என்ன வந்து பதில் சொல்ல போகிறாங்க? இது யார் காசு? யோசிச்சு பாருங்கள். இதில் இவ்வளோ கோடி இழப்பாக இருக்குது அப்படின்னா இந்த காசு ஒரு நலத்திட்டத்துக்காக செலவு பண்ண வேண்டிய காசு தானே, மக்கள் காசு தானே. அதில் எவ்வளோ வரி பணம் இருக்குது, எல்லாத்தையும் வீணடித்து இவ்வளோ விஷயத்த பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ தாவேக அரசு இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து இதை கையில் எடுத்து அவங்க இந்த வேலையை வந்து சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசையும். கடைசியாக வந்து சில பேர்லாம் வந்து வாழ்க்கையில் எத்தனை வாட்டி ஆனாலும் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் வந்து முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்ந்துருக்கிறாரு. முந்தா நாள் பார்த்தோம், என்னடா பார்த்தா எல்லா வாக்காளர் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு ஓட்டு போட்டீங்க, என்ன பண்ணுறீங்க, 400-406 ஓட்டு போட்டிருக்கீங்களே, அவர் ஏதாவது செஞ்சுருக்காரு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது வீடியோ வந்துருக்குது. பெண்கள் பசங்க கிட்ட பேசி புரிய வச்சு நம்ம பக்கம் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அவர் அப்படி பேசுனது மட்டும் கிடையாது, நம்ம இலவச பஸ்ஸு கொடுத்துருக்கோம், மகளிர் உரிமை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பசங்கள்கிட்ட பொண்ணுங்கள்ட்டலாம் போய் சொல்லுங்கய்யா, சொல்லி நம்ம திமுக கொண்டு வாங்கய்யா அப்படிலாம் சொன்னது வரைக்கும் ஓகே. ஆனால் கர்நாடகாவில் ஏதோ வந்து ஒரு போனோன்னா தண்ணியை பிடிச்சி தரப்போகிற மாதிரி எல்லோரும் உடனே போயிட்டு அவரை வந்துட்டு பெரிய ஹீரோ மாதிரி பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் என்ன பண்ண போகிறான் தெரியுமான்னு சொல்லிட்டு திரும்பவும் சிஎம் விஜய் அவர்களை ஒருமையில பேசிக்கிட்டு இதெல்லாம் வீடியோவாக எடுக்கிறது தெரிஞ்சு போடுறாங்களா தெரியாமல் போடுறாங்களான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரிகர் வந்து பண்ணுறாங்க, வேணும்னே தாவேகாவை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி சிஎம் விஜய்களை ட்ரிகர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் ரொம்ப நைஸாக வந்து அப்படியே வந்து ஒதுங்கி போயிட்டே இருக்கார். அதற்கான வேலையை வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து பார்த்துட்ருக்காரு. பட் ஆனால் ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி அதை யாருமே கண்டுக்கிற மாதிரியும் கிடையாது. அவர் தொடர்ந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபோடு பாருங்கள். அதோட சேர்த்து இந்த ஹைப்னு ஒரு பட்டன் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்டாலும் சரி அதை கருத்துக்களாக வந்து பதிவிடுங்க. இந்த மாதிரி பேசலாம், இந்த விஷயத்தையும் பேசுங்க, இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வந்து நம்ம தயார். ஸோ எல்லோரும் வந்துட்டு நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.